ஜெயமோகன் சிறுகதைகள். மற்றொரு தயிர். வாசிப்பது சந்தீப். பேராசிரியரை அழைத்து வர குமார் கிளம்பிய போது என்னையும் அழைத்தார். வாங்க, சும்மா ஒரு நடை போயிட்டு வந்துருவோம். இங்க இருந்தென்ன செய்யப் போறிய? நான், அருணா வரதா சொல்லியிருக்கா. வரப்ப இங்க இருக்கலாமேன்னு என இழுத்தேன். ஆமா, நீங்க இருந்து ஆரத்தி எடுக்கணும்லா, சும்மா வாங்க என்று அவரே காரின் கதவை திறந்து வைத்தார். நான் ஏறிக்கொண்டதும் பெண்டாட்டி மேலே பக்தி வேணும், அதுக்காக கூடிப் போயிரப்பிடாது என்றார். காரை கிளப்பியபடி, எதுக்கு சொல்றேன்னா, இந்த மாதிரி ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு வாரப்ப பேராசிரியர் ஒரு மாதிரி நல்ல மூடிலே இருப்பாரு. அப்ப பேச்சு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க அதை கேட்கணும் என்றார் குமார். அந்தம்மா கூடவே வருமே அல்லேலுயான்னுட்டு. குமார், இல்ல வரேல்ல, அவங்கள ஸ்டீபன் சார் வண்டியிலே வரச் சொல்லியாச்சு. இந்த வண்டி அவங்களுக்கு தலை சுத்துதுன்னு அவங்களே சொன்னாங்க. சரி, அம்பாசடர்லே வாங்க, அது தலை சுத்தாதுல்லான்னு நானும் சொன்னேன். நீங்க பதமாட்டு பேச்சை கம்பராமாயணம் பக்கம் கொண்டு வந்துருங்க. ஏசு பைப்பிள்னு ஒரு வார்த்தை வாயிலே வந்திரப்பிடாது. ஓடை வழிமாறி ஒழுகிரும். குமார் நிதானமாக வண்டியை ஒட்டினார். இப்ப 3 மணிதானே ஆவுது. நிகழ்ச்சி 6க்குள்ள என்றேன். இப்பமே லேட்டுன்னாக்கும் எனக்கு கணக்கு. இப்ப பேராசிரியர் காலக்கணக்குக்கெல்லாம் அந்தால போயாச்சு. காலையா சாயங்காலமா ஒன்னும் நினைப்பில்ல. அதுக்கு ஏத்தா மாதிரி வல்லவனும் கேறி வந்து இருந்து பேச ஆரம்பிப்பான். எளவு, யாரு என்ன பேசினாலும் சின்னப்புள்ள மாதிரி உட்கார்ந்து கேட்டுட்டு இருப்பாரு. நாம போய் குளிக்க வச்சு ஜிப்பா வேட்டி போட வச்சு கூட்டிட்டு வரணும். நான் சிரித்து, குளிப்பாட்டணுமா என்றேன். போற போக்க பார்த்தா அதும் தேவைப்படும்னாக்கும் நினைக்கேன். வண்டி புன்னேவனம் முக்கு திரும்பும்போது சஜின்கிட்ட ஒரு காரியம் சொல்லி இருந்தேன். லே, உனக்கு காரியங்கள் பார்த்து நடத்துது துப்புண்டா இல்லையான்னு இத வச்சுத்தான் பாப்பேன்னு சொன்னேன் என்றார் குமார். நான், அவருக்கு இன்னைக்கு காலேஜ் உண்டுல்ல என்றேன். உண்டு. நேத்து ராத்திரிதான் இந்த காரியம் ஞாபகம் வந்தது. இது நாம சமாளிக்கக்கூடிய காரியமில்லை. லே, கிளம்பிவாலேன்னு சொன்னேன். காலம்பர 8:30க்கே வந்து நிக்கான். சரின்னு அக்கா வீடு வரை ஒரு சோலியா அனுப்பிட்டு இப்பம் ஹாலிலே பிடிச்சு நிறுத்தியிருக்கேன். தமிழ்வாத்தியாராட்டு இருந்தாலும் நல்ல பயதான். பாப்பம் நினைத்தது போலவேதான். தென்னையில் பேராசிரியார் வேட்டி மட்டும் கட்டி, பல்லியின் அடிப்பக்கம் போன்ற வெளிரி சுருங்கிய சின்ன உடலுடன் உட்கார்ந்து கெக் என்று சிரித்துக் கொண்டிருந்தார். எதிரே ஒருவன் சட்டை போடாத மயிரடர்ந்த கரிய உடலுடன் மரத்தூணை தழுவிக்கொண்டு உட்கார்ந்து உரத்த குரலில் பேசினான். இஞ்சேருங்க, இன்னா கிடக்கு. லே, இது நீக்கோலிலேன்னு நான் சொல்லுதேன். பெய என்னண்ணாக்க தெங்கிலே கேறியிருக்கான். அண்ணா அண்ணான்னு ஒரு நிலவிளி. லே, பாம்பு தெங்குமேலே நல்லா கேரும் பார்த்துக்கோன்னேன். ஏசுவே ஏசுவேன்னு கரையுதான். எங்களை பார்த்ததும் நிறுத்திக் கொண்டான் பேராசிரியர். குமாரு, என்னடே விசேஷங்க? பிள்ளையெல்லாம் சுகமாயிருக்கா என்றார். இவன் சொல்லுகத கேட்டியா? பாம்பு பனைகேருமாம். அக்கானே எடுக்குமான்னு தெரியல்ல ஹஹஹ என்றார். குமார் என்னிடம் மெல்ல, சுத்தமா ஞாபகம் இல்ல, பாத்துக்கிடுங்க என்றபின் கோம்பல்லியா என்றார். பேராசிரியர் பதற்றம் அடைந்து, ஐயோ மறந்து போட்டேன் கேட்டியாடே. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்னே தெரியல்லை. கோயிலுக்கு போறது மறக்குத காலம் வந்தாச்சு பாத்துக்கோ. குமார் கொஞ்சம் எரிச்சலுடன், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்ல என்றார். இல்லையா என்றார் பேராசிரியர் சந்தேகமாக. ஆமா அவர் யோசித்து பலவீனமாக, ஞானராஜுக்கு மெவளுக்கு கல்யாணமாக்கும் இல்லையா? அது சித்திரையிலே. இப்ப மாசியாக்கும் என்று குமார் அமர்ந்து கொண்டார். நான் அருகே இருந்த திண்ணையில் அமர்ந்தேன். பேராசிரியர் என்னை பார்த்து பிரியமாக புன்னகை செய்ததும் அவர் என்னை வேறு யாரோவாக எண்ணுகிறார் என்று தோன்றியது. அவர், பாஸ்டர் எப்ப வந்திய என்று கேட்டதும் நான் புன்னகை புரிந்தேன். குமார், இன்னைக்கு குமரிமன்றம் நிகழ்ச்சியாக்கும். நீங்க வாரிய என்றார். பேராசிரியர் வியந்து முகம் மலரச் சிரித்து, அதாக்கும் சங்கதி இல்லையா? டெய்ஜி போறப்ப சொல்லிட்டு போனா. அவன் என்ன சொல்லிட்டு போனான்னு மறந்துட்டேன்டே குமாரு என்று என்னை பார்த்தார். இது ஜெயமோகன். கதைகள் எழுதுகாருல்லா? பேராசிரியர் சட்டென்று என் கைகளைப் பற்றிக் கொண்டு, ஐயோ, நேத்தாக்கும் நான் மாடன் மோட்சம் படிச்சது. அதாக்கும் கதை கிளாசிக்கு. குமாரு, நீ படிச்சிருக்கியா? குமார், படிச்சிருக்கேன். நீங்க குளிக்கல்லேல்லா? குளிச்சுட்டு கோம்பத்தான் நேரம் சரியா இருக்கும் என்றார். அவரது பேத்தி வந்து எட்டிப் பார்த்து புன்னகை செய்தார். வெண்ணி போடுதியா என குமார் கேட்டார்.
சொல்லேலியே என்றாள் அவள். போட்டிரு, இப்பம் கிளம்பணும். அவள் உள்ளே சென்றதும் அந்த ஆள், பின்னையாக்கும் ரசம், அது பாம்பில்லே கேட்டியளா என்று ஆரம்பித்தார். பின்னே என்றார் பேராசிரியர் பேராவலுடன். லே போலே, போ போ என்று குமார் அவனை அதட்டி கிளம்பச் செய்தார். அவன் முகத்தால் கிளம்புகிறேன் என்று சைகை காட்டி எழுந்து சென்றான். எங்கையாக்கும்டே குமார நிகழ்ச்சி என்றார் பேராசிரியர் அசிசி பள்ளிக்கூடத்திலே. நம்மா ஜில்லாவிலே உள்ள எல்லா ரைட்டர்ஸும் உண்டு. எல்லாரையும் பச்சைமால் கௌரவிக்கிறாரு. பேராசிரியர் சிரித்துக்கொண்டு, அதுக்கு நான் என்னத்துக்குடே என்றார். நீங்க ஒரு ரைட்டருக்கு ஓனரில்ல என்றேன். பேராசிரியர் வெடித்துச் சிரித்து புரைக்கேறி தடுமாறினார். கேட்டியாடே குமாரு, ரைட்டரை வளர்த்துவது கஷ்டமாக்கும் பாத்துக்கோ என்று மீண்டும் சிரித்தார். நான் அவரை அப்போதே கம்பராமாயண மனநிலைக்குள் இட்டுச் செல்ல முடிவு செய்து, ஏற்கனவே யோசித்து வைத்திருந்த பாடலை எடுத்தேன். நேத்து கம்பராமாயணத்திலே ஒரு பாட்டு படிச்சப்ப உங்கள நினைச்சுகிட்டேன் என்றேன். பேராசிரியர் முகம் நெகிழ்ந்தது. கம்பனை படிச்சேளா? நேத்தா? அது ஒரு சுப முகூர்த்தம் பாருங்க. அப்படி சட்டுன்னு நம்ம கை அங்க போயிடாது. போக வைக்கிறது அவனாக்கும். இப்ப நாம கம்பராமாயணம் பேச ஆரம்பிச்சாச்சுல்லா, இந்த இங்கென அவன் வந்து நிக்கான். என்னால அவன் நிக்கதை ஃபீல் பண்ண முடியுது. அவன் சாகா பெருங்கவியில்லா, மானுடம் கண்ட மகாகவியில்லா என்று பரவசம் கொண்டு புருவங்கள் மேலே வளைய, என்ன பாட்டு என்றார். நான் அந்தப் பாடலைச் சொன்னேன். மற்றொரு தயிர் என வந்து சென்று இடைத்தத்துரும் உயிரொடு புலன்கள் தள்ளுரும் பித்து, நின் பிரிவினில் பிறந்த வேதனை எத்தனை உள்ள அவை எண்ணம் ஈட்டவோ. பாட்டை இப்பிச் சொல்லப்படாது, பாடணும். இதை ஆபேரியிலே முள்ளமா பாடிப் பாருங்க. அவர் பாடலை உருக்கமாக பாடினார். முகத்தில் தளர்ந்த தசைகள் உணர்ச்சிகளால் கொடித்துணிகள் காற்றிலாடுவது போல நெளிந்தன. என்னான்னு சொல்லிப் போட்டான் பாத்தேளா? நின் பிரிவினிற் பிறந்த வேதனை. பிரிவுக்கு இணையான வேதனை உண்டா? ஏன்னா மனுஷன் தனியாளு இல்ல கேட்டேளா? ஒவ்வொரு மனுஷனும் இன்னொருத்தர் கூட ஒட்டியிருக்கான். அவன் இன்னொருத்தர் கூட ஒட்டிக்கிட்டிருக்கான். கையும் காலும் விரலும் உடம்பிலே ஒட்டிக்கிட்டிருக்கது மாதிரி மனுஷன் மானுடத்தோட ஒட்டிக்கிட்டிருக்கான். பிரிவுங்கிறது அந்த பெரிய கடலிலே இருந்து ஒரு துளி தனிச்சு போறதாக்கும். சாவும் பிரிவும் ஒண்ணு. எல்லா பிரிவும் சின்ன சின்ன சாவாக்குமே. பேராசிரியர் குரலில் முதுமையின் நடுக்கம் மறைந்து உணர்ச்சியின் வேறுவகை நடுக்கம் குடியேறுவதை கவனித்தேன். குரல் ஓங்கி ஒலித்தது. கொஞ்சம் கிரிச்சிடக்கூடிய மென்குரல். வேதனை எத்தனை உள்ள அவை எண்ணம் ஈட்டவோங்கிறான் பாருங்க. மானுடனுக்கு வேதனைன்னா 1 2 இல்ல, முடிவே கிடையாது. விதவிதமாட்டு. நிமிஷத்துக்கு நிமிஷம் ஒண்ணுன்னு அவை எண்ணம் ஈட்டவோ. அவற்றையெல்லாம் எண்ணிப் பார்க்க முடியுமா? வேண்டியவங்களே பிரிஞ்சுட்டான்னு சொன்னா அம்பிடு வேதனையும் ஒருத்தனுக்கே வந்திரும். கர்த்தரே, மனுஷனை இத்தனை வேதனைய வச்சு நீர் சுத்தப்படுத்தி காலடைக்கு கொண்டு செல்லீரே. எல்லா துக்கமும் உமது கருணை தானே இயேசுவே. நான் கவனமாக பேச்சை நகர்த்தினேன். புலன்கள் தள்ளுரும் பித்துன்னு எதைச் சொல்லான்னு புரியுது. அந்த அளவுக்கு பிரிவோட துக்கம் இருந்தா ஐம்புலன்களும் சரிஞ்சிரும். ஆனா மற்றொரு தயிர் என வந்து சென்று இடைத்தத்துரும் உயிரோடுன்னு ஏன் சொல்றான்? மத்தாலே கடையற மாதிரி உயிர் அலைக்கழியுதுங்கிறான். சரி, அதை வந்து சென்றுன்னு ஏன் சொல்றான்? இடைத்தத்துரும் உயிர்னா மத்திலே கடையறப்ப வந்தும் போயும் நடுவிலே கிடந்து தத்தளிக்கிற உயிர். அதான் புரியல்லை. மத்தால கடையறப்ப எது அப்படி வந்தும் போயும் இருக்கு? கம்பன் மகாகவி. மகாகவிகள்லாம் சின்ன பிள்ளைங்க மாதிரி. சும்மா அசரி பெறலாட்டெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. கண்ணால கண்டதைத்தான் சொல்லுவாங்க. சரி, அவன் எங்க சொல்றான்? அவன் ஒரு கிறுக்கல்லா? அவன் நாக்கில இருக்கிற சரஸ்வதில்லா சொல்லுகா. பேராசிரியர் சொன்னார். எழுந்து நின்று தயிர் கடைவது போல கையால் நடித்தார். மத்தால கலயத்திலே தயிர் கடையற காட்சிய நாம கற்பனையிலே பார்க்கணும். கலயம்தான் உடல் உயிர்கிறது. அதுக்குள்ள இருக்கிற தயிர். மத்து அந்த துன்பம். துன்பம் உயிரைப் போட்டு கடையுது. கடையற தயிர் எப்படி இருக்கும் பாத்திருக்கேளா? ஒரு பக்கமாட்டு சுத்திச் சுழன்று நுரையோட மேலேறி இந்தா இப்ப தழும்பி வெளியே பாஞ்சிருந்து வரும். உடனே மத்து அந்த பக்கமாட்டு சுத்தும். அந்த பக்கமாட்டம் அது வெளிய சாடிருந்து போய் உடனே இந்த பக்கமாட்டு சுத்தும். ஒரு செகண்டு நிம்மதி கிடையாது. நுரைச்சு பதைஞ்சு மனுஷனோட பெருந்துக்கமும் அதே மாதிரித்தான். அந்த அலைக்கழிப்பு இருக்கே அதாக்கும் கொடுமை. இதுவா அதுவா, இப்படியா அப்படியான்னு. வாழவும் விடாம சாகவும் விடாம.
அதைச் சொல்லுதான் கம்பன். நான் அந்தக் காட்சியை கண்டு கொண்டிருந்தேன். பேராசிரியர், அது மட்டுமில்லை. அவன் சொல்லு 2 பக்கமும் முனையுள்ள வாளாக்கும். முந்தின பாட்டப் பாத்தியளா? நான் அதை நினைவு கூறவில்லை. நீ சொல்லுடே குமாரு. குமார் வெட்கி சிரித்து, ஓர்மையில்லை என்றார். நீ ஓங்கினே. அன்னைக்கு முதல் இன்னைக்கு வரை அந்த லட்சணம்தான். என்னத்தை படிச்சியோ என்னமோ. பேராசிரியர் அவரே சொன்னார். சோகம் வந்து உருவது தெளிவு ன்னு அந்த பாட்டு ஆரம்பிக்குது கேட்டேடா? அந்த பாட்டுக்கு அடுத்ததுதான் இது. மத்தால தயிரைக் கடைஞ்சா வெண்ணெய் வரும். துக்கத்தைக் கடைஞ்சாக்க வாரது தெளிவு. பால்கடலை கடைஞ்சுல்லா அமுதம் எடுத்தாங்க. அமுதம்னா சாகாமை. அதாக்கும் நான் சொன்னது துக்கம் இயேசுவுக்கு காலடியிலே போய் சேரறதுக்குண்டான வழின்னு. டே, இப்பம் நீ சர்ச்சுக்கு போறதுண்டா? குமார், போவணும் என்றார். நீ வாழ்ந்தே. அன்னைக்கும் இன்னைக்கும் ஒரே முகரையாக்குமே. பேத்தி வந்து தண்ணி சுட்டாச்சு என்றார். பேராசிரியர் எழுந்து, குளிச்சுட்டு வாரண்டே குமாரு என்றார். குமார் பேத்தியிடம், வேட்டை ஜிப்பா எடுத்து வையி. ஒரு நிகழ்ச்சிக்காக்கும் போறது என்றார். பேராசிரியர், நிகழ்ச்சியிலே எல்லா பயகளும் வருவானுகளாடே என்றார். எல்லாரும் உண்டு. கார்லோஸ், பெருமாள் எல்லாரும் வாராங்க என்றார் குமார். ராஜம் வாரானா என்றார் பேராசிரியர். குமார் கொஞ்சம் தயங்கி, வருவாரு என்றார். அவனப் பாக்கணும்டே. போன வாரம் ஒரு சொப்பனம். அந்த பயலுக்கு ஒரு பிரைஸ் கிட்டது. கவிதைக்கோ நாவலுக்கோ தெரியல. பிரைஸ் குடுக்கியது நேருவாக்கும். நான் சிரித்து, நேருவா என்றேன். பேராசிரியர், சொப்பனமாக்குமே. நேரு இப்பம் என்னை மாதிரி கதை உடிக்கிறவங்களுக்கு சொப்பனத்திலே இல்ல இருக்காரு. நேரு இவனுக்கு பிரைஸ் கொடுக்காரு. இவன் நல்லா வெளுத்த ஜிப்பாவெல்லாம் போட்டு நல்ல ஸ்டைலாட்டு போய் வாங்கிட்டு மைக்கு முன்னால வந்து நின்னு நன்றி சொல்லுகான். அவன் எனக்கு பேரைச் சொல்லுகான். லே குமாரப்பிள்ளை பேரைச் சொல்லுலே. குமாரப்பிள்ளைய விட்டுட்டேலேன்னு நான் கிடந்து சத்தம் போடுதேன். அவன் கேக்கேல்ல. சபையிலே ஆரும் கேக்கேல்ல. அப்பம் முழிப்பு வந்து போட்டு என்றார். பெருமூச்சுடன், அவன பாக்கணும்டே குமாரு. என்னமோ இனிமே அவனை பாத்துக்கிட முடியாதுன்னு ஒரு நினைப்பு மனசிலே. கேட்டியா? குளிச்சுட்டு வாங்கது நேரமாச்சு என்றார் குமார். பேராசிரியர், இப்பம் வந்திருதேன் என்று உள்ளே சென்றார். குமார் என்னிடம், இப்பம் கொஞ்ச நாளா எப்ப பேசினாலும் ராஜத்தைப் பத்தியாக்கும் பேச்சு. அடிக்கடி கனவும் வருது என்றார். நான் ஏன் என்றேன். அது பின்ன வழுதவரின ஆடாக்குமே. எடையன் அதைத்தானே நினைப்பான். நான் புன்னகை செய்தேன். போன வருஷம் ராமசாமி மக கல்யாண விருந்துக்கு போனப்ப ராஜத்தை பார்த்தாரு. நானும் கூட உண்டு அப்பம். ரோட்டிலே இவரை இறங்கிற நேரம் அவர் எதுக்கால வந்திட்டாரு. நான் ராஜத்தை பார்க்கலை. இவராக்கும் முதலிலே பார்த்தது. அது நம்ம ராஜமாக்குமேன்னு கேட்டாரு. ராஜம் இவரை எதிர்பார்க்கலையோ. சட்டை முழுக்க அழுக்கு. தலையில மண்ணு. கட்டையன்வளை கோபாலனும் அவருமா சேர்ந்து எங்கேயோ போய் நல்லா குடிச்சு கீழே விழுந்து அப்படியே எந்திரிச்சு வாராங்க. ராஜம் நீயாலே மக்கா நூ இவரு கேட்டதும் ராஜம் அப்படியே தரையிலே உட்கார்ந்து தலையிலே கைய 2யும் வச்சுக்கிட்டார். கோபாலன் ஆடிக்கிட்டே, ஸ்மால் டிரிங்கு. ஒன்லி விஸ்கின்னு என்னமோ சொல்லுதாரு. ராஜம் தேம்பி தேம்பி அழுவுதார். நான் வாங்கன்னு கூட்டிட்டு வண்டியிலே ஏத்திட்டேன். அவன ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போடே. அவனுக்கு உடம்பு சரியில்லேன்னு வண்டியிலே கிடந்து அனத்துதாரு. குடிக்கிற ஆளுகளை பேராசிரியர் அதிகம் பார்த்ததில்லை. இந்த மாதிரி குடி நினைச்சு பார்த்திருக்க மாட்டாருல்லா. குமார் சொன்னார். ராஜம் இப்டின்னு ஊருக்கே தெரியுமே என்றேன். அது பேராசிரியருக்கு 25 வருஷமா தெரியுமே. ஆனா இது இந்த ஓவியமா இருக்கும்னு தெரியாது. அதைச் சொன்னேன். ராஜம் இப்படி ஆனது பேராசிரியருக்கு கண்ணுக்கு முன்னாலே இல்லா. அவரு ராஜத்தை வெளியே கொண்டு வர என்னென்னமோ செஞ்சிருக்காரு. அந்த குட்டிக்க காலிலே விழப்போனாருல்லா. எந்த குட்டி என்றேன். குமார், அது போட்டு, இப்பம் அதைப்பற்றி என்னவாக்கும் பேச்சு என்றார். இல்ல, சொல்லுங்க என்றேன். குமார், நான் சஜனை வரச் சொன்னதே ராஜத்தை கொண்டு வந்து ஒரு மாதிரி நிதானமா பேராசிரியர் முன்னால நிறுத்துறதுக்காக்கும். ஒரு 3 மணிக்கு கூட்டிட்டு போய் நல்ல லார்ஜ் ஒண்ணு வாங்கி குடுக்கச் சொன்னேன். ஐயோ என்றேன். காரியம் இருக்கு. காலையிலே இருந்தே குடிக்கல்லேன்னா நிக்க மாட்டார். 3 மணிக்கு குடிச்சா 5க்குள்ள இறங்கிரும். நேரா கொண்டு போய் ராமசாமி வீட்டுக்குள்ள கேற்றி முகம் கழுவி நல்ல சட்டை வேட்டி மாத்தி அப்படியே கூட்டிட்டு வந்து முன்னால நிப்பாட்டிட்டு விட்டுட்டோம்னா சோலி தீர்ந்தது. ஒரு நல்ல வேட்டியும் சட்டையும் கொண்டு போய் வச்சிருக்கு என்றார். சஜன்,
உங்க சிஷ்யனாக்குமே. செய்வான் என்றேன். நல்ல பையன். ஆனா சொன்ன புக்கிலே பாதிதான் படிப்பான். சொல்லிட்டே இருக்கணும் என்றார் குமார். ராஜம் உங்க பேச்மேட்டா என்றேன். எனக்கு ஒரு வருஷம் சீனியர். நான் சேர்ந்தப்ப அவர்தான் பேராசிரியருக்கு ஆல் இன் ஆல். அப்ப எப்படி இருப்பாரு தெரியுமா? இங்கெல்லாம் சில கோயிலிலே பனந்தடியிலே தூணு போட்டிருப்பான். முத்தின பனந்தடிய நல்லா தேய்ச்சி எடுத்தா கருங்கல்லு தேய்ச்சது மாதிரி மின்னும், அது மாதிரி இருப்பாரு. ஊரிலே அடிமுறை படிச்சிருக்காரு. மகாராஜா காலகட்டத்திலே கரமொழிவு நிலம் கொடுக்கப்பட்ட கரை நாடார் குடும்பமாக்கும். கையும் காலும் சும்மா இறுகிக் கனத்து இருக்கும். தலைமுடிய நீட்டி வளர்த்து பின்னாலே போட்டிருப்பாரு. மீசைய நல்லா கூர்மையா முறுக்கி சுருட்டி வச்சிருப்பாரு. ஆளை பார்த்தா சரித்திர நாவலிலே வார கதாபாத்திரம் மாதிரி இருக்கும். நான் முதலிலே பார்த்தப்ப கொஞ்சம் பயந்துட்டேன். அட்மிஷன் போட்டு டிபார்ட்மெண்டிலே போய் கிளாஸிலே ஜாயின் பண்ணினதும் பேராசிரியர் ராஜம் இவனை என்னன்னு கேளுடேனாரு. பேராசிரியரை பார்த்தா பாவமா இருந்தது. சின்ன உருவம் பாத்தியலா? இவர் ஒரு மாதிரி இடும்பன் மாதிரி நிக்கிறாரு. இடைக்கிடைக்கு மீசைய முறிக்கிறதும் உண்டு. பிறகு என்றேன். நான் பயந்துட்டு வெளியேவே நின்னேன். ராஜம் வெளியே வேந்து வாருமே சாயா குடிப்போம்னு விழிச்சாரு. சாய குடிக்க போறப்ப எங்கயாக்கும் வீடுன்னு கேட்டாரு. தெரியுமே. ராஜம் எப்பவுமே மெல்ல நமக்கு மட்டும் கேட்கிற மாதிரித்தான் பேசுவாரு. அந்த குரலை கேட்டப்பம் தெரிஞ்சு போச்சு இந்தாளு மனசிலே மனுஷங்களுக்கு அழுக்குகள் ஒண்ணுக்குமே இடமில்லைன்னு. அப்படியே கெட்டிப்பிடிக்கணும்னுட்டு பொங்கிட்டு வந்தது. நான் புன்னகை செய்து ஆமா, எனக்கும் அண்ணாச்சியை பாக்கிறப்ப எல்லாம் தொட்டு பேசணும்னு தோணியிருக்கு என்றேன். ராஜம் அன்னைக்கும் இன்னைக்கும் கள்ளமில்லாத ஆளாக்கும். ஒருத்தர் மேலேயும் வெறுப்போ கோபமோ பொறாமையோ ஒண்ணும் கிடையாது. எப்பவும் பேராசிரியர் மனசிலே ராஜம்தான் நம்பர் 1. ஆரம்பத்திலே ஒரு இது எனக்கும் இருந்தது. என்ன இப்படி இருக்கேன்னு. பிறகு அது அப்படித்தான்னு தெரிஞ்சுகிட்டேன். ராஜம் பேராசிரியர் மனசிலே இருக்கிற இடத்திலே இனி ஒரு மனுஷனும் ஏறி இருக்க முடியாது. அங்க அவருக்குச் சொந்த பிள்ளைக கூட இல்ல. இயேசு இப்பம் பூமிக்கு வந்தாருன்னு வைங்க, சட்டுன்னு இந்தாலே ராஜம் இங்க வான்னு அவரைத்தான் முதல்ல கூப்பிட்டு அறிமுகம் செஞ்சு வைப்பாரு. அண்ணாச்சி பேட்டி முடிக்கல்ல இல்லையா என்றேன். எங்க? அதுக்குள்ள தீ பற்றி பிடிச்சு போட்டுதே என்றார் குமார். என்ன தீ? குமார் கொஞ்சம் தயங்கிய பின், ராஜம் எப்பவுமே ரொம்ப இளகின ஆளாக்கும். சிவாஜி கணேசனுக்கு பிராப்தம்னு ஒரு படத்தை பார்த்துட்டு தியேட்டரிலேயே கதறிக்கூப்பாடு போட்டு அழுது தியேட்டர்காரனுக்கு லைட்டப் போட்டு என்னன்னு பார்த்திருக்கதா கேள்விப்பட்டிருக்கேன். அப்படிப்பட்டவரு திடீர்னு லவ்வுலே விழுந்துட்டாரு. நான் அதை ஊகித்து விட்டிருந்தேன். அப்படியா? ஆளு யாரு? அதெல்லாம் இப்ப எதுக்கு? அவ ஒரு நாயர் பொண்ணு. பெரிய ஃபேமிலி. இங்கிலீஷ் படிச்சிட்டிருந்தா. ஆளைச் சொன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அவ அண்ணன் இப்பம் மலையாளத்தில ஒரு ரைட்டராக்கும். எக்ஸ்பிரஸிலே வேலை பார்த்தான். ஓ என்றேன். அந்தால அத விடுங்க என்றார் குமார். அந்த வயசிலே லவ்வுன்னா என்ன? சின்ன புள்ளைக பொம்மை எடுக்கிறது மாதிரித்தானே. வாக்கதுக்கு வித்தியாசமாயிருந்தா அதுதான் வேணும்னு தோணிடும். வேற எங்கேயும் இல்லாததுன்னா பின்ன அது இல்லாம இருக்க முடியாதுன்னு தோணிடும். அண்ணாச்சியோட கண்ணு ரொம்ப அழகா இருக்கும். அவரு கனிஞ்ச மனுஷர்னு அந்த கண்ணிலேயே தெரியும். மனசிலே ஒரு நல்லதன்மை உள்ள எந்த பொண்ணும் அந்த கண்ணை பார்த்தா ஆசைப்பட்டிருவா என்றேன். குமார் சொல்லப்போனா கன்னி வயசிலே எல்லா பொண்ணுகளுக்கும் மனசு முழுக்க நல்லதன்மைதான் இருக்கும். இது பிஞ்சிலே இனிச்சு பழிக்கிறப்ப புள்ளிக்க ஆரம்பிக்கிற கனின்னு பேராசிரியர் ஒரு வாட்டி சொன்னாரு. அவ இவர அந்த ஈர்ப்பிலேதான் காதலிக்க ஆரம்பிச்சிருப்பா. ராஜம் பாக்க இரும்பா இருந்தாலும் உள்ள ஐஸ்கிரீமாக்கும். சட்டுன்னு விழுந்துட்டார். இவருக்கு ஒண்ணுக்கும் ஒரு கணக்கும் கிடையாது. பிரியத்துக்கா கணக்கு வச்சுக்கிட போறாரு. அப்பல்லாம் ராஜத்தை பார்த்தா எப்படி இருப்பாரு தெரியுமா? சர்ச்சிலே ஆராதனை நடக்கிறப்ப பின்வரிசையிலே சில பாவப்பட்ட முகங்கள் அப்படியே மெழுகுதிரி மாதிரி உருகி வழிஞ்சிட்டிருக்கும். அதே மாதிரி அந்த குட்டி அந்த பிரியத்திலே விழுந்து போட்டா. காலுதவரை ஆத்து வெள்ளத்திலே விழுற மாதிரி. அவ்வளவு தூரம் போகணும்னு அவளும் நினைச்சிருக்க மாட்டா. ஒண்ணும் செய்ய முடியாம ஆயிட்டா. பிறவு என்றேன். பிறவு என்ன? அது ஒரு சுப்பனம். அதிலே இருந்து வெளியே வந்துதானே ஆகணும்.
அவ அம்மைக்கும் அப்பாவுக்கும் விஷயம் தெரிஞ்சப்ப கூப்பிட்டு 4 சாத்து சாத்தினாங்க. அவ சட்டுன்னு கண்ணு திறந்து வெளியே சாடிட்டா. இவரால முடியலை. அவ கிட்ட பேசக்கூடாதுன்னு அவளே சொல்லிட்டா. ராஜம் பண்பானவரு. அவ அப்படி சொன்னதுக்கு மேலே ஒரு நாள் அவகிட்ட ஒரு சொல்லு பேசினதில்லை. அவ போற வார பாதையிலே நின்னுட்டு பாத்துட்டே இருப்பார். ராத்திரி முழுக்க அவ ஹாஸ்டலுக்கு வாசலிலே அவ ஜன்னலை பாத்துட்டு நிப்பார். தூக்கமில்லை. சாப்பாடு இல்லை. கேட்டா பேசறதில்லை. அவருக்கு துக்கத்தை பார்த்து தாங்க முடியாம பேராசிரியர் அவரை போயி அந்த குட்டிகிட்டே பேசினாரு. என் பிள்ளைய கொன்னுடாதேன்னு கையெடுத்து கும்பிட்டிருக்காரு. அவ அழ ஆரம்பிச்சிட்டா. அவ அப்பா வந்து பேராசிரியர ரூமுலே போய் பார்த்து இனி ஒரு வார்த்தை மிச்சமில்லாம பேசிட்டாரு. நீ வாத்தியாரா இல்ல கல்யாண புரோக்கரான்னு கேட்டத நானே கேட்டேனு. பேராசிரியர் ரூமிலே தலை குனிஞ்சு உட்கார்ந்திருந்தாரு. கண்ணுலே இருந்து கண்ணீரா சொட்டுது. அப்படி அழற மாதிரி என்ன பேசினான்னு எனக்கு ஒரே கொதிப்பு. தாயளிய போய் வெட்டிப் போட்டிரணும்னு நினைச்சேன். எனக்கு பிள்ளைக்கு இனி கெதி இல்லையான்னு பேராசிரியர் சொன்னப்பதான் அவரு ராஜத்தை நினைச்சு அழுறாருன்னு தெரிஞ்சுது. எனக்கும் கண்கலங்கி போட்டுது. குமார் சொன்னார். அந்தாலே அந்த குட்டிய டிசி வேங்கி கொண்டு போய் வேற எங்கேயோ சேர்த்தாங்க. பூனாவிலேயோ பரோடாவிலேயோ. ஒரு நாள் ராஜம் வந்தா அவ இல்லேன்னு தெரிஞ்சுது. வேட்டிய தூக்கி கட்டிக்கிட்டு கிறுக்கன் மாதிரி மைதானத்தில ஓடி பின்னால போய் மரதடியிலே முட்டி விழுந்து அங்கேயே கிடந்திருக்காரு. அதுக்கு பிறகு அவரு அவள பார்க்கலை. அவளும் 10-20 வருஷம் கழிச்சுத்தான் திருவனந்தபுரத்துக்கு வேலையா வந்தா. அன்னைக்குத்தான் ராஜத்த 4 பயக்க கூட்டிட்டு போய் சாராயத்தை வாங்கி ஊத்துனது. அதுக்கப்புறம் ராஜம் படுகுழி நோக்கி சறுக்கி போயிட்டே இருந்தாரு. குடிகாரர் ஆகறதுக்கு அதிகமொன்னும் நாளாகலை. ஒரு 15 நாளு. முழுக்க முங்கியாச்சு. ஆரும் ஒன்னும் செய்ய முடியாது. சொல்லியாச்சு. காலை பிடிச்சு அழுதாச்சு. அவருக்கு அப்பா ஒரு தடவை முத்தாலம்மன் கோயிலிலே கைய வெட்டி இரத்தத்தை கோயில் படியிலே ஊத்தி இந்தாடி குடி குடி என் பிள்ளைய எனக்கு திருப்பிக் குடு மூதின்னு சொல்லி சத்தம் போட்டு அழுதிருக்காரு. இனிமே அதை பத்தி ஒன்னும் சொல்லுவதுக்கில்லை. பேராசிரியர் குளித்துவிட்டு வந்தார். தலையை நன்றாக துவட்டாமல் ஈரம் ஜிப்பாமேல் சொட்டி அதில் சொட்டு நிலத்தின் புள்ளிகள் துலங்கின. தலைய துடைக்கப்பிடாதா என்று குமார் எழுந்து சென்று அருகே இருந்த துண்டால் அவர் தலையை துடைத்தார். குமாரு எனக்கு பர்ஸை காணல கேட்டியா? அது எதுக்கு இப்ப? கண்ணாடி இருக்குல்ல? இருக்குடே போரும் வாங்க. பேராசிரியர் மெல்லப்படி இறங்கி இயேசுவே கர்த்தாவே என்று கண்மூடி ஜெபித்து வேனில் ஏறிக்கொண்டார். குமார் ஓட்டினார். நான் பேராசிரியர் அருகே அமர்ந்து கொண்டேன். பேராசிரியர் விட்ட இடத்தில் இருந்து ஆரம்பிப்பது போல் கம்பராமாயணப் பாடலைச் சொல்ல ஆரம்பித்தார். ஆவி உண்டு என்னும் ஈது உண்டு. உன் ஆரியர் சேவகன் திருவுரு தீண்ட தீந்திலா பூ இலை தளிர் இலை பொரிந்து வெந்திலா கா இலை கொடி இலை நெடியக்கான் எல்லாம் முதுமையில் தளர்ந்த குரலில் அந்த பாடல் ஏதோ புராதன மந்திரம் போல ஒலித்தது. அதன் அர்த்தம் நெஞ்சுக்கு வருவதற்குள்ளேயே என் மனம் சிலிர்த்தது. அப்ப நீங்க சொன்ன பாட்டுக்கு 2 பாட்டு முன்னால் உள்ளதாக்கும். ராமன் சீதைய பிரிஞ்சு இருக்கான். அப்ப அவன் படுறதுக்கத்து அனுமன் சீதை கிட்ட வந்து சொல்லுகான். உயிர் இருக்குன்னு சொல்லப்படுற அந்த உடல் மட்டும் இருக்கு. அவ்வளவுதான். உயிர் இருக்கு, உடலும் இருக்கு. அதுக்கும் மேலே மனுஷன் இருக்கான்னு சொல்ல ஒண்ணு வேணுமே, அது இல்லை. என்ன ஒரு துக்கம். அந்த நெடிய காட்டிலே உன் கணவனோட திருவுருவத்தை தீண்டினதால காயாத பூவும் இலையும் இல்லை. அவன் துக்கத்தோட சூடுபட்டு புரிந்து வேகாத காயோ கொடியோ இல்லை. காடே வாடிப்போச்சு. காடே வாடிப் போற துக்கம். நினைச்சுப் பாருடே குமாரு. குமார் ஒட்டும்போது சாலையில் இருந்து பிரஜையை விலக்குவதில்லை. நான் அவ்வளவு பெரிய துக்கத்தை இயற்கையே தாங்காதுதான் என்றேன். பேராசிரியர் பெருமூச்சு விட்டு என்னமா எழுதியிருக்கான். இன்னைக்கு கம்பெனி படிக்க ஆளில்லாம ஆயிட்டிருக்கு. ஒரு கல்ச்சருக்கு உச்சம்னா அது மகாகாவியம்தான். கம்பன் நம்ம சமூகத்தோட கோபுரகலசம். ஆனா நம்மாளுக்கு புரிய மாட்டேங்குது. என்ன கருத்துன்னு கேட்கான். அர்த்தத்தைச் சொல்லுங்கிறான். அர்த்தம்னா என்னது? துக்கத்துக்கு ஏது அர்த்தம்? துக்கத்தை புரிஞ்சவனுக்கு கவிதையிலே மேற்கொண்டு எண்ணத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கு. நான் அண்ணாச்சியைப் பற்றியே நினைத்துக் கொண்டிருந்தேன். பேராசிரியர் கம்பராமாயணத்தை புஸ்தகம் வச்சு வாசிக்கப்படாது. ஒன்னும் கிடைக்காது. சும்மா போட்டு வர்ணிக்கிறான்னு கூட தோணிடும். குரு வேணும். காவியத்தையும் வாழ்க்கையையும் ஒன்னா சேர்த்து அவரு சொல்லிக் கொடுக்கணும். எல்லாருக்கும் வாய்ச்சிக்கிடாது என்றார். அவர் நினைவுகளில் ஆழ்வது போலிருந்தது. பூர்வ சென்மமோ என்னமோ
குரு அமைஞ்சார், கவிதை அமைஞ்சுது, மனம் அமைஞ்சுது, எழுதிக் கொண்டுட்டு வரணும். வேறென்னத்தச் சொல்ல? பேராசிரியர் சட்டென்று கைகூப்பினார். எங்க இருக்காரோ? ஒரு 4 தடவையாவது கோட்டாறு குமாரபிள்ளை பேரைச் சொல்லாம இருக்கறதில்லை. மகாராஜன் கண்ணு பாக்கலேன்னா எங்க இருந்திருப்பேன், என்ன செஞ்சிருப்பேன்? இயேசுவே! கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்து சுருக்கம் விழுந்த கன்னங்களின் விரிசல்களில் பரவி தாடியில் உருண்டு மடியில் சொட்டியது. கூப்பிய கையுடன் அப்படியே அமர்ந்திருந்தார். நான் குமார் காரை கொஞ்சம் வேகம் குறைக்கலாமே என்று நினைத்தேன். ஆனால் அவர் பின்னால் நிகழ்வதை கவனிக்கவே இல்லை என்று தோன்றியது. கண்ணீரை துடைத்துக் கொண்டு பேராசிரியர் மெல்ல விசும்பினார். நான் அவரை சந்தித்த போதெல்லாம் எதற்காகவோ அவர் அழுவதைக் கண்டிருக்கிறேன். கம்பனை நினைத்து, இயேசுவை நினைத்து. முதுமை கனியுந்தோறும் மனம் இளகி நிகழ்ந்துவிட்டது போல. இடனுங்குக்குள் குளிர்ந்த பாகு போல ஆன்மா உள்ளே நிறைந்திருக்கிறது. பேராசிரியர் கண்களை துடைத்துக் கொண்டு, இயேசுவே, எம்பெருமானே என்றார். பின் என்னை பார்த்து புன்னகை செய்தார். மிட்டாய்க்கு அழுத குழந்தை அது கிடைத்ததும் கண்ணீருடன் சிரிப்பது போல் இருந்தது. நானும் புன்னகை செய்தேன். கோட்டாறு குமாரபிள்ளைய பத்தி சொல்லியிருக்கேனா என்றார். ஆம் என்றேன். அது அவருக்கு ஒரு பொருட்டாகப்படவில்லை. அவர் ஏற்கனவே சொல்ல ஆரம்பித்து விட்டிருந்தாரு. அன்னைக்கெல்லாம் டிவிடி ஸ்கூலிலே ஒரு அட்மிஷன்னாக்கு சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை. பல பேரு ஃபீஸு கொடுக்க மாட்டாங்கன்னு ஆரம்பத்திலேயே ஃபீஸ வாங்கிடுவாங்க. எனக்கு அப்பா ஒரு மேசன். கொத்த வேலைன்னா இன்னைக்குள்ள மாதிரி இல்லை. 6 சம்பளமும் உச்சை கஞ்சியும். நான் ஸ்கூலிலே இருந்து அப்பன் வேலை செய்த இடத்துக்கு போவேன். அந்த கஞ்சியிலே பாதிய எனக்கு கொடுப்பாரு. எப்பமும் சோலி கிடைக்காது. அப்ப நெய்யூர் ஆஸ்பத்திரிக்கு போயி ஒரு நேரம் அங்க குடிக்கிற கஞ்சிய வேங்கிட்டு வந்து குடிப்போம். ஆனா நான் படிச்சாகணும்னு அப்பன் நினைச்சு போட்டாரு. அவர மாதிரி ஆளுக ஒரு முடிவெடுத்தா அதை எப்படியும் செய்வாங்க. ஜீவிதத்துக்கு ஆழம் வரைக்கும் கண்டவங்களாக்கும். நான் மெட்ரிக் பாஸானதே ஊரிலே ஒரு பெரிய ஆச்சரியம். கொத்தனுக்கு மவன் மெட்ரிக் ஜெயிச்சு போட்டானே. இனி வெள்ளையும் சட்டையுமா வந்து நிப்பானே? மேல் சாதிக்காரங்க மட்டுமில்ல, எங்க சாதியிலேயே பணக்காரனுகளுக்கு எரிஞ்சுது. என்னடே ஞானம், பைய எங்க சர்க்காரு வேலைக்கான்னு கேக்காங்க. எனக்கு அம்மைக்க நடையே மாறிப்போச்சு. ஆனா அப்பன் அடுத்த தீர்மானத்தை எடுத்தாரு. லே, படிக்கியாலேன்னாரு. படிக்கேன்னு சொன்னேன். கூட்டிக்கிட்டு நாகர்கோயிலுக்கு போனாரு. எங்க வேதக்கார பள்ளிக்கூடம் 4 இருக்கு. ஒரிடத்திலையும் முன்பணம் கொடுக்காம சீட்டு இல்லேன்னு சொல்லிட்டாங்க. சரி பாப்பமேன்னு நேரா டிவிடிக்கு போனோம். அங்கேயும் அதே கதைதான். பேராசிரியரின் முகத்தின் மாற்றங்களையே பார்த்துக் கொண்டிருந்தேன். அப்ப நேரா எதிரிலே பிள்ளைவாள் வாராரு. வெயிலும் நிழலுமா மாறி மாறி அடிக்க அவரு நடந்து வாரத இப்பமும் நான் பாக்கேன். நல்ல கருப்பு நிறம், வழுக்கை, காலர் இழலாத வெள்ளை ஜிப்பாதான் போடுவாரு. ரெட்டை மல்லு வேட்டி, ஈரழை துண்டு ஒண்ணு தோளிலே போட்டிருப்பாரு. சட்டையிலே பேனாவும் ஒரு சின்ன புக்கும். நெத்தி நிறைய விபூதி. தோல் செருப்பு ரக்கு ரக்குன்னு கேக்கும். அவரு வேட்டி நுனிய இடது கையால புடிச்சுட்டு நிமுந்து நடந்து வாரத பார்த்து அப்படியே நின்னுட்டேன். இப்ப ₹1,00,00,000 சொத்திருக்கவனுக்கு ஒரு இது இருக்கும். ஆனா ஞானவானுக்கு ஒரு கெம்பீரம் உண்டு பாருங்க. அதை இவன் ஜென்மம் முழுக்க பார்த்தாலும் அடைஞ்சுக்கிட முடியாது. நேராட்டு போய் கும்பிட்டுட்டு நின்னேன். அதுக்குள்ள காலிலே 100 தடவை மானசீகமா விழுந்தாச்சு. என்னலேன்னாரு. அட்மிஷன் வேணும்னேன். அதுக்கு எனக்கு கிட்ட எதுக்கு சொல்லுதே? போய் ஹெட்மாஸ்டர் கிட்ட சொல்லுனாரு. நீங்கதான் எனக்கு குருனேன். எப்படி அப்படி சொன்னேன்னு என்னைக்கும் தெரியாது. ஒரு குட்டிய பார்த்ததுமே இவ போன சென்மத்துல சொந்தம்னு தோணுதும்பாக இல்ல, அதை மாதிரித்தான். நின்னு அப்படியே பாக்காரு. ஒரு நிமிஷம். பிறகு வான்னு கூட்டிட்டு போயி இந்தா எனக்கு பையன்னு சொல்லி சேர்த்து விட்டாரு. பீசுக்கும் பைசாவுக்கும் அவரு கேரண்டி, அவர்தான் கார்டியன். அப்படி அவர்கிட்ட சேர்ந்துகிட்டேன். குருவுன்னா அது வேற மாதிரி உறவாக்கும். இப்ப 64 வருஷம் தாண்டியாச்சு. பிள்ளைவாழ் போய்ச் சேர்ந்து 40 வருஷம் ஆயாச்சு. இத்தனை காலம் ஒரு நாளாவது அவர நினைக்காம இருந்ததில்லை. இன்னைக்கு அவ மக இருக்கா. என்னை விட 10 வயசு குறைவு அவளுக்கு. அவ முன்னாடி நான் இருந்து பேச மாட்டேன். அவளுக்கு மகன் இருக்கான். 20 வயசாகல. பார்த்தா குமாரபிள்ளைக்கு அதே முகம். அவன் நிக்க நான் இருந்து பேசுவதில்லை. அப்பம்லாம் காலம்பர கண்ணு முழிச்சா உடனே பிள்ளை ஞாபகம்தான். நேரா போய் நிப்பேன். மனசு விட்டு அவரு பேச கொஞ்ச நாள் ஆச்சு.
பேச ஆரம்பிச்ச பின்னே பேச்சோட பேச்சுதான். ஷூட் காலம்பு 7:30க்கு நான் போய் வாசலிலே நிப்பேன். சிவபூசை உண்டு. 8 மணிக்கு குளிக்கப் போவாரு. துண்டுதுணி சோப்போட பின்னாலே போவேன். கம்பராமாயணத்த சொல்லிட்டே போவாரு. நல்ல குரலு. பாடினா மதுரை சோமு மாதிரி இருக்கும். ஆனா சங்கீதத்திலே இஷ்டம் இல்ல. செய்யுளை பாடுறதுக்கு மட்டும்தான் ராகஞானம். அந்த வகுப்புகள் வழியாக அவர் மனம் கடந்து செல்வதை உணர முடிந்தது. எல்லாம் சொல்லுவாரு. இலக்கணம், காப்பியம், சாஸ்திரம். கூடவே அவருக்கு அனுபவங்கள சொல்லிக் கொடுப்பாரு. கருணை இல்லாம கவிதை புரியாதுடான்னு சொல்லுவாரு. சொல்லிச் சொல்லி மனச நிறைய வச்சிருவாரு. சட்டென்று குரல் கிரிச்சிட்டு வழுக்கியது. இருக்கதெல்லாம் அடைஞ்சதெல்லாம் என் தெய்வம் போட்ட பிச்சையெல்லோ, வாங்குறதுக்கெல்லாம் என்னமாம் திருப்பிக் கொடுக்கோம். குருவுக்கு என்ன கொடுக்கோம்? வேற என்ன? இந்தா இங்க நெஞ்சுக்குள்ள கோயில கெட்டி வச்சிருக்கோமே. அதுதான். எங்க இருந்தாலும் இப்ப இந்த வார்த்தைய மகராஜன் கேட்காமையா இருப்பாரு? இந்த ஏழை சங்கு உருகி அவரை நினைக்குதேன்னு ஐயனுக்கு தெரியாமலா போயிரும். பேராசிரியர் மீண்டும் கண்ணீர் விட ஆரம்பித்தார். சுங்கான்கடை தாண்டியிருந்தது. குமாரு, சுங்கான்கடையாடே? குமார் ஒன்றும் சொல்லவில்லை. சுங்கான்கடையாடே வந்திருக்கு. குமார் மோம் என்று ஒரு ஒலி எழுப்பினார். அவர் தொண்டை அடைத்திருக்கலாமென நினைத்தேன். ஒண்ணுக்கு வருதுடே குமாரு. குமார் வண்டியை நிறுத்தினார். பேராசிரியர் இறங்கி சாலையோரமாக அமர்ந்து சிறுநீர் கழித்தார். அவருக்கு 35 வருடங்களாக சர்க்கரை நோய் உண்டு. மீண்டும் கிளம்பும்போது பேராசிரியர் சொன்னார். 1 மாசம் கழிஞ்சு ஒரு நாள் அடுக்களையிலே போய் காப்பி கொண்டு வரச் சொன்னாரு. நானும் அவரு சொன்னதனால போனேன். அவரு ரொம்ப ஆசாரமான ஆளாக்கும். நாஞ்சி நாட்டு பிள்ளமாறு எண்ணெய்க்குள்ளது மாதிரி இல்ல. அப்ப அவ வீட்டு ஆச்சி அதுக்கும் வேலே. அது எனக்கும் தெரியும். ஆனா நான் சொன்ன சொல்ல அப்படியே செய்யறவன். ஆச்சி கோவமா முன்வாசலுக்கு வந்து என்ன சொல்லி அனுப்பினியோ? நாடாப்பைய அடுக்களையிலே கேறுதானேன்னு கேட்டா. அவரு நிதானமா அவனுக்கு இல்லாத இடம்னு ஒண்ணு எனக்கு கிட்ட இல்லன்னு சொன்னாரு. ஆச்சி அப்படியே நின்னா. என்னன்னு புரிஞ்சுதோ என்னை ஒரு பார்வை பார்த்தா. சட்டுன்னு உள்ள போயிட்டா. அதுக்கு மறுநாள் முதல் நான் அவளுக்கு மகனாக்கும். கறிக்கு அரைச்சு கொடுப்பேன். பாத்திரம் கழுவி கொடுப்பேன். அவளுக்கு சேலை துவைச்சு போட்டிருக்கேன். அவளுக்கு சகல மனக்குறைகளையும் நின்னு கேப்பேன். பிள்ளைவாள் போன பிறகு 16 வருஷம் இருந்தா. அநேகமா வாரம் ஒருக்க போயி பார்த்து கையையும் காலையும் பிடிச்சு தடவிவிட்டு சொல்லுவது எல்லாத்தையும் கேட்டுட்டு வருவேன். பேராசிரியர் சிரித்தார். அவளுக்கு நான் செவத்த பெண்ண கெட்டில்லன்னு பயங்கர வருத்தம். எனக்கு 4 பிள்ளை பிறந்து மூத்தவ 10ஆம் கிளாஸ் போனதுக்கு பிறவும் வருத்தம் போகல்ல. இங்க படிப்பு முடிஞ்சப்ப காசு பிள்ளைக்கு ஒரு லெட்டரும் கொடுத்து என்னைய அண்ணாமலைக்கு அனுப்பினாரு. அங்க BA படிச்சேன். பின்னே MA பாதி ஃபீசு பிள்ளைவாள் கட்டினதாக்கும். படிப்பு முடிஞ்சப்ப மதுரையிலே எங்க மதத்து காலேஜிலே வேலை கிடைச்சது. ஆனா 3 மாசம் இருக்க முடியலை. நான் சாதாரண நாடான். மூப்புக்கூடிய குல நாடாருங்க அங்க மதுரைய ஆண்டுகிட்டிருந்தாங்க. மனசுடைஞ்சு போய் ஒரு லெட்டர் பிள்ளைக்கு எழுதினேன். கிளம்பி வந்துடு, நான் இருக்கேன்னு எனக்கு ஒரு லெட்டர் போட்டாரு. அந்த லெட்டர் கையில் கிடைச்ச அன்னைக்கு நான் அழுதேன். பெட்டியோட கிளம்பி வந்து வறுக்க வீட்டுக்காக்கும் போய் நின்னேன். அவரே திருவனந்தபுரத்துக்கு கூட்டிக்கிட்டு போய் வையாபுரி பிள்ளைகிட்ட சேர்த்து விட்டாரு. வேலை இல்லேன்னு சொல்லாதே, இவன் எனக்கு பையனாக்கும்னு சொன்னாரு. அப்படி ஆரம்பிச்ச தொழிலு இது எனக்கு தர்மமாக்கும் கேட்டியடா. அவரு சொல்லிக் கொடுத்தத முழுக்க நான் இன்னும் எனக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி முடிக்கலை. நான் அவரையே பார்த்துக் கொண்டிருந்தேன். சம்பந்தமில்லாமல் மீண்டும் மீண்டும் மற்றொரு தையர் என்ற சொல்லாட்சி நினைவுக்கு வந்து கொண்டிருந்தது. அந்த கம்ப ராமாயண பாட்டிலே காடே எரியற துக்கம் பத்தி வருதே, அப்படிப்பட்ட துக்கம் உண்டா என்ன? எல்லா துக்கமும் காலப்போக்கிலே கரைஞ்சிருந்தானே என்றேன். பேராசிரியர் காயம்பட்டா ஆறும். அது உடம்புக்கு இயல்பு. ஆனா என்ன மருந்து போட்டாலும் ராஜபிளவை ஆறாது. ஆளையும் கொண்டுட்டுதான் போகும் என்றார். எனக்கு சிறு அதிர்ச்சி ஏற்பட்டது. அப்படி ஒரு துக்கம் எப்படி வருது? பேராசிரியர் என்னை ஏறிட்டு பார்த்து, அது எனக்கும் தெரியலை. எதை நம்பி வாழ்க்கைய வச்சிருக்கோமோ அது உடைஞ்சா அந்த துக்கம் வரும்னு குமாரபிள்ளை ஒரு தடவை சொன்னாரு. நகருக்குள் நுழைந்ததும் பேராசிரியர் அவரது மனநிலை மாறி வெளியே வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தார். சின்ன குழந்தைகள் பார்ப்பது போல ஒவ்வொரு தாண்டிச் செல்லும் வண்டியையும் அது மறைவது வரை தலை திருப்பி பார்த்தார். உயரமான கட்டிடங்களை நிமிர்ந்து பார்த்தார்.
அசிசி தேவாலயத்துக்குள் வண்டி நுழைந்ததும் பச்சைமால் கைகூப்பி வந்து கதவை திறந்தார். பேராசிரியர் இறங்கி, என்ன பச்சைமாலு, நல்லா இருக்கியா? வாயிலே பல்லு ஒன்னையும் காணமே என்றார். சொல்லு இருக்கு ஐயா என்றார் பச்சைமால். பேராசிரியர் சிரித்தார். உள்ளே கலைசலான கூட்டம். சற்று அப்பால் வேறு ஏதோ கூட்டம் நடந்து கொண்டிருந்தது போல தோன்றியது. அவர்கள் சத்தம் போட்டு பேசிக் கொண்டிருந்தார்கள். வழக்கமாக இலக்கிய கூட்டம் போல் அல்லாமல் பச்சைமால் வாழை மரமெல்லாம் நட்டு கொடிகள் கட்டி அலங்காரம் செய்திருந்தார். பெருமாள் வந்து கைகூப்பி ஓரமாக நின்றார். கார்லோஸ் வந்து கைகூப்பி விலகி நின்றார். பெருமாளு என்று அவர் கையைத் தொட்டபின் கார்லோஸின் தோளில் கை வைத்து, பெங்களூரிலேயாலே இருக்கே என்றார். இல்ல, ஆந்திராவிலே. குப்பம். பேராசிரியர் மனைவி டெஜிபாய் நீளமான குடையும் கைப்பையுமாக வந்து, எங்க போனிய? மருந்து எடுத்தியளா என்றார் குமார். இருக்கு, எல்லா மருந்தும் இருக்கு என்றார். பிஸ்கட்டு இருக்கா? சுகர் இறங்கிரும்லா? அதுவும் இருக்கு. வாங்க, நேரமாயாச்சு. இது என்ன சட்டை? வேற நான் எடுத்து வச்சிருந்தேனே. டெஜிபாய் அவரை இடைவேளையில்லாமல் செல்லமாக திட்டிக் கொண்டே இருப்பார். பெருமாள், போலாமே சார் என்று பேராசிரியரின் கையைப் பற்றினார். அவர்கள் சேர்ந்து மேடைக்கு கொண்டு சென்றார்கள். குமார் மெல்ல என்னருகே வந்து, ஜெயன், ஒரு சின்ன பிரச்சனை என்றார். என்ன என்றேன். ராஜம் சரிவிட்டாரு. சஜின் ஒரு டெஸ்கை தூக்கிப் போடப் போயிருக்கான். அந்த நேரம் பார்த்து போயிட்டாரு. நான், எங்க போகப் போறாரு? பக்கத்திலே எங்காவது கடையிலே நிப்பாரு என்றேன். அப்படி இல்லை. இவரோட இடங்களே வேற, இவரு பட்டை தேடிப் போறவரு. அது எங்க கிடைக்கும்னு யாருக்கு தெரியும்? நான், அது தெரிஞ்ச யாரையாவது அனுப்பித் தேடினா என்ன என்றேன். ஏன் அவனுக்கும் நான் குடிக்க காசு கொடுக்கணுமா என்றார். மேடையில் விழா ஆரம்பித்தது. நானும் மேடைக்குச் சென்றேன். ஓரமாக என் இருக்கையில் அமர்ந்து கொண்டேன். குமரி மாவட்டத்தில் அத்தனை எழுத்தாளர்கள் இருப்பது எனக்கு அப்போதுதான் தெரிந்தது. பேராசிரியர் திரும்பித் திரும்பிப் பார்த்தார். குமாரை தேடுகிறார் என்று தெரிந்தது. குமார் தலைமறைவாகிவிட்டார். பச்சைமால் என்னிடம் வந்து குனிந்து பேராசிரியர் ராஜத்தை கேட்கிறார். எங்க இருக்கார்னு தெரியுமா? நான் குரூர திருப்தியுடன், குமாருக்குத்தான் தெரியும், அவர்கிட்ட கேளுங்க என்றேன். முதல்ல குமார் எங்க? அதை சஜின் கிட்ட கேளுங்க. பச்சைமால் முகத்தில் பரிதவிப்பு தெரிந்தது. மேடைக்குப் பின்புறம் உலவிவிட்டு பச்சைமால் தொய்ந்து திரும்பி வந்தார். ராஜம் பற்றிய தகவலே இல்லை என்று தோன்றியது. நடுவே பேராசிரியர் கழிப்பறை சென்றார். கூடவே சென்ற பச்சைமால் குமாரை அழைத்து வந்து விட்டுவிட்டார். அவர்கள் பேசிக்கொள்வதை தூரத்தில் இருந்தே பார்த்தேன். பேராசிரியர் குமாரை கடந்து கொண்டு திரும்பி வந்து அமர்ந்தார். மேடையில் பேச்சுக்கள் நீண்டு கொண்டே சென்றன. பாராட்டுக்கள் மேலும் பாராட்டுக்கள். சம்பிரதாயங்கள் மேலும் சம்பிரதாயங்கள். நான் சிறுநீர் கழிக்கச் சென்று செல்பேசியை எடுத்து பார்த்தபோது 2 தவறி அழைப்புகள் இருந்தன. அவற்றில் ஒன்றை அழைத்து பேசிக்கொண்டே விலகிச் சென்றேன். பக்கவாட்டில் ஓர் அறைக்குள் அனிச்சையாக கண் திரும்பிய போது அங்கே ஒருவர் இருப்பது போல தோன்றியது. பேசியபடியே பின்னால் நகர்ந்து மீண்டும் உள்ளே பார்த்தேன். கொஞ்சம் அதிர்ந்து பேச்சை விட்டுவிட்டேன். அது அண்ணாச்சிதான். தரையில் சுவரோடு சேர்ந்து குந்தி அமர்ந்து எங்கோ பார்த்துக் கொண்டிருந்தார். பழைய உடைசல்களை வைக்கும் அறை அது. கொடிகளும் அட்டைப்பெட்டிகளும் நிறைந்த அடைசல் நடுவே ஒரு மேஜை நாற்காலி. மறுபக்கம் திறக்கும் சன்னல். நான் அறைக்குள் நுழைந்தேன். அண்ணாச்சி போதை போட்டிருப்பார் என்று நினைத்தேன். அவரை மெல்ல அழைத்துச் சென்று உடைமாற்றிக் கூட்டி வரலாம் என்று எண்ணினேன். அவர் நிமிர்ந்து என்னை பார்த்தார். கண்கள் மினுமினுவென்றிருந்தன. தாழ முடியாதபடி வலிக்கும்போது மிருகங்களின் கண்கள் அப்படியிருக்கும். அண்ணாச்சி என்றேன். அவர் என்றார். என்ன இங்க இருந்துட்டீங்க? அவர் குடிக்கவில்லை என்று உடனே எனக்கு தெரிந்தது. சட்டை வேட்டி எல்லாமே சுத்தமாக மடிப்பு கலையாமல் இருந்தன. தாடியும் தலைமயிரும் நன்றாக சீவப்பட்டிருந்தன. என்ன ஆச்சு என்றேன். நல்ல சுகமில்லை என்றார். ஏன்? என்ன செய்யுது? ஒத்தை தலைவலி. அதாக்கும் இருட்டிலே இருந்தேன். நீங்க போங்க, ஸ்டேஜிலே வெளிப்பாவ. நான் வெளியே வந்தேன். குமாரை செல்லில் அழைத்து வரச் சொன்னேன். நான் நகர்ந்தால் அண்ணாச்சி சென்று விடுவார் என எனக்கு தெரியும். குமார் பாய்ந்து வந்தார். என்ன செய்யுதாரு? சும்மா இருக்காரு. தலைவலியாம். தண்ணியா? இல்ல. வாடை இல்ல. கஞ்சாவா இருக்குமோ? அப்படி தெரியலை. பாருங்க என்றபின் நான் மேடைக்குச் சென்றேன்.
வயதில் நான் தான் இளையவன். கடைசி மரியாதைக்காக என்னை அழைக்க பச்சைமால் பதறிக் கொண்டிருந்தார். மேடையில் இருந்து இறங்கி பெருமாளின் கைகளைப் பிடித்து நடக்கும்போது பேராசிரியர் திரும்பிப் பார்த்தார். குமார் என்னிடம் வந்து, ராஜத்தை கூப்பிட்டேன். வரமாட்டேன்னு சொல்லுதார். ஒரு நிமிஷம் வந்து தலையைக் காட்டிட்டு போங்கன்னா கேட்க மாட்டேங்குதார். ஒரு வார்த்தை பேசி பாக்குதீங்களா என்றார். நான் அறைக்குச் சென்றேன். அதே இடத்தில் அப்படியே ராஜம் அமர்ந்திருந்தார். அண்ணாச்சி, நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம். ஒரு நிமிஷம் முன்னாடி வந்து நில்லுங்க, அவரு என்னடே ராஜம்னு கேப்பாரு. கிளம்பிருவாங்க. அவரால இனி அதிக நேரம் நிக்க முடியாது என்றேன். இல்ல, வேண்டாம். கட்டாயப்படுத்தாதீங்க என்றார். நான் அந்த நாற்காலியில் அமர்ந்தேன். 4-5 மாசமா உங்களைப் பத்தி கேட்டுட்டே இருக்காராம். இப்ப கூட கேட்டார். ராஜம் ஒன்றும் சொல்லவில்லை. நான் மேலும் முன்னகர்ந்தேன். ஒருவேளை இதாக்கும் கடைசி சந்திப்புன்னு சொன்னாரு. அவரை மாதிரி ஒருத்தர் ஒண்ணும் காணாம அப்படி சொல்ல மாட்டார். நீங்க இப்ப வந்து பார்க்காம போனா ஒருவேளை உங்க வாழ்க்கை முழுக்க வருத்தப்படுவீங்க. அண்ணாச்சியிடம் அசைவே இல்லை. தலையை கொஞ்சம் சரித்து தரையையே பார்த்துக் கொண்டிருந்தார். வாங்க, வந்து பார்த்துட்டு போங்க. இப்ப நீங்க பாக்கிறதுதான் கடைசி பார்வை. சொன்னா கேளுங்க. அண்ணாச்சி நிமிர்ந்து, அது எனக்கும் தெரியும் என்றார். நான் அதிர்ச்சி அடைந்தேன். அந்த வார்த்தைகளை அவரை அதிரச் செய்வதற்காகவே சொல்லியிருந்தேன். அண்ணாச்சி, வேண்டாம். நான் வரமாட்டேன். என்னை விட்டிருங்க என்றார். அவரையே பார்த்துக் கொண்டிருந்தேன். அவரை அசைக்க முடியாது என்று தெரிந்துவிட்டது. பெருமூச்சுடன் எழுந்து வெளியே வந்தேன். குமார் ஓடி வந்தார். என்ன சொல்லுகாரு என்றார். அவர் வரமாட்டாரு. அவரை கட்டாயப்படுத்துறதுல அர்த்தமில்லை என்றேன். சஜின் ஓடி வந்து, பேராசிரியர் கவும்பராரு என்று குமாரிடம் சொன்னார். குமார் ஓட நான் பின்னால் சென்றேன். டெய்ஜிபாய் காரில் ஏறி அமர்ந்து சன்னல் வழியாக தலை நீட்டி, அங்க என்ன செய்யுதாரு? நேரமாகுதுல்லா என்றார். பேராசிரியர் வாசலில் நிற்க அவரது முன்னாள் மாணவர்கள் அனைவரும் சூழ்ந்து நின்றார்கள். எல்லாருக்கும் நல்லது வரட்டும். கர்த்தாவு அனுக்கிரகிப்பாரு. இனி ஆரை திரும்ப பாப்பேனோ தெரியலை. அக்கறை கண்ணுல பட்டாச்சு. பாப்பம், அவர் தொண்டை இடறியது. திரும்பிக் குமாரை பார்த்தார். குமார் அவருடன் காரை நோக்கி நடந்தார். ராஜம் வரேலியா என்றார் பேராசிரியர். குமார் வந்தாரு. இப்பம் எங்க போனாருன்னு தெரியல என்றார். குடிக்கப் போயிருப்பான். அவனுக்கு விதி இப்படி ஆச்சே. இருந்ததிலேயே நல்ல வித்துன்னு நினைச்சேனே. கர்த்தருக்கு கணக்க அறியாம எனக்கு கணக்க வச்சேனே. பேராசிரியர் மெல்ல விசும்பினார். பின் கழுத்தின் தொங்கு சதைகளும் தொங்கிய கன்னங்களும் இழுபட்டு அதிர தேம்பி அழ ஆரம்பித்தார். உள்ள கேருங்க, நேரம் ஆச்சு என்றார் டெய்ஜிபாய். குமார் கதவை திறக்க பேராசிரியர் குமாரின் தோளைப் பற்றிக் கொண்டு நின்று, நான் சங்கு பொட்டி சொன்ன ஜெபத்தையெல்லாம் கர்த்தாவு கேட்கல்ல, ஆனாலும் எனக்கு சீவனுள்ளவரை நான் ஜெபிப்பேன் குமாரு. எனக்கு பயலுக்கு ஒரு குறையும் வரப்பிடாது. அவன் கர்த்தாவுக்கு பிள்ளையாக்கும். அவனுக்கு வலியெல்லாம் கர்த்தாவு எடுக்கணும். குமார் அவரை கிட்டத்தட்ட தூக்கி காரில் ஏற்றினார். கதவை சாத்தியதும் கார் உரிமை முன்னால் சென்றது. கார் சென்றபின் குமார் என்னிடம் திரும்பி, இது திமிரு. இழுத்துப் போட்டு செவிலிலே 4 அப்பு அப்பினா சரியாயிரும் என்றார். நான் ஒன்றும் சொல்லவில்லை. குமார் சஜனிடம், நீ எனக்கு வண்டியை எடுத்திட்டு வாடே. நான் எல்லாரையும் விழிச்சிட்டு வாரேன். எல்லாத்தையும் சொன்னாத்தான் செய்வியா என்று அதே கோபத்துடன் சொல்லி, நீங்க எப்படி போறிய என்றார் கோபமாக. நான் பஸ்ஸிலே போயிருவேன். நேரமாகலைல்லா என்றேன். குமார் சென்றதும் நான் அங்கேயே நின்றேன். மெல்ல கூட்டம் கலைந்தது. பின்பக்கம் சிலர் உரக்க இலக்கிய விவாதம் செய்யும் ஓசை. அவர்களில் சிலர் போதையில் இருந்தார்கள் என்று தோன்றியது. உள்ளே போய் அருணாவை அழைத்துக் கொண்டு கிளம்பலாம் என நான் திரும்பிய போது போர்ட்டிகோவின் இடதுபக்கம் தூணின் நிழலில் இருளுக்குள் ஒண்டியவராக அண்ணாச்சியைப் பார்த்தேன். அவர் என்னை பார்க்கவில்லை. விளக்குகள் ஒளிவிட வண்டிகள் சென்று கொண்டிருந்த சாலையையே பார்த்துக் கொண்டிருந்தார். அந்த காட்சியின் ஈர்ப்பினால் நான் அசையாமல் நின்று கொண்டிருந்தேன். இருள் பரவிய முற்றத்தில் சாலையில் திரும்பும் கார்களின் ஒளிகள் வருடி வருடி கடந்து சென்று கொண்டிருந்தன. அண்ணாச்சியின் முகத்தில் செவ்வொளி பரவிச் சென்றபோது அவர் கழுத்தில் தசைகள் இறுகியிருக்க, தாடியை சற்றே மேலே தூக்கி உடல் நடுங்க நின்று கொண்டிருப்பதைக் கண்டேன். பின்னர் வேட்டியை மடித்துக் கட்டிக்கொண்டு முன்னால் சென்று பேராசிரியர் மிதித்துச் சென்ற மண்ணை குனிந்து நடுநடுங்கும் கரங்களால் மெல்லத் தொட்டார். குனிந்த தலையுடன் இருட்டுக்குள் சென்று மறைந்தார்.
இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.